இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அக்ஷய திருத்தியைக்கு தங்கமயில்ல தங்கம் வாங்குறது ஐதீகம் மட்டும் இல்ல, தெய்வீகமும் கூட. தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும். அக்ஷய திருத்தியைக்கு தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. நடிகர் விஜய் வரவால் இந்த சட்டசபை தேர்தலில் பெரும்பாலான தொகுதிகளில் சமநிலையில் இருப்பதாக பிரதான கட்சிகள் உணர்கின்றன. 100 முதல் 1000 ஓட்டுகளில் வெற்றி தோல்வி முடிவாகும் சூழல் நிலவுகிறது. திமுக அதிமுக கூட்டணிக்கு இடையே நேரடி போட்டி நிலவினாலும் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக நடிகர் விஜயின் தாவேக்க உருவெடுத்துள்ளது. கூட்டணி கட்சிகளின் பலத்தை நம்பி திமுக போட்டியிடுகிறது. திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்று விடலாம் என அதிமுக கணக்கு போடுகிறது. இந்த இரு கட்சிகளுக்கு இடையில் தமிழக அரசியலை புரட்டி போடும் அளவுக்கு விஜயின் தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்துள்ளது. நடிகர் விஜயின் கட்சிக்கு இளைஞர் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. அனைத்து சமுதாய மக்களிடமும் செல்வாக்கை வளர்த்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த பெரும்பாலான இளைஞர்கள் தாவேக்க பக்கம் சாய்ந்துள்ளனர். அதாவது 35 வயது வரை உள்ள ஆண்களும் 45 வயது வரை உள்ள பெண்களும் விஜய்க்கு ஓட்டு போட ஆர்வமாக உள்ளனர். அதுபோல ஓட்டு போடும் வயது இல்லாத சிறுவர்கள் மத்தியில் கூட விஜய் கட்சி பிரபலமாக உள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் 10% மேல் விஜய் கட்சி ஓட்டுகளை அள்ளும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. எனவே இந்த தேர்தலில் தாவேக்க வெற்றி பெற்றாலும் பெறாவிட்டாலும் திமுக அதிமுக கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் சக்தியாக உருவெடுத்துள்ளது. அந்த வகையில் மற்ற தேர்தல்களை விட பிரதான அரசியல் கட்சிகளுக்கு இது மிகவும் காஸ்ட்லியான தேர்தலாக உள்ளது. வேட்பாளர் பட்டியல் வெளியான உடனேயே நிறைய வேட்பாளர்கள் எவர் சில்வர் பாத்திரம், 25 கிலோ அரிசி மூட்டை, பித்தளை குத்து விளக்கு உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை கொடுத்தனர். அந்தந்த கட்சி தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியை நினைவூட்டும் விதமாக 8000 ரூபாய் மாதிரி கூப்பனை வழங்கி திமுகவினரும் 10,000 ரூபாய் QR கோடு கூப்பன்களை வழங்கி அதிமுகவினரும் வீடு வீடாக ஆதரவு திரட்டி வருகின்றனர். இதற்கு தேர்தல் கமிஷன் தடை விதித்தாலும் எதையும் பொருட்படுத்தாமல் கூப்பன் விநியோகம் களை கட்டுகிறது. அடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் வேலைகளும் சில இடங்களில் ரகசியமாக தொடங்கிவிட்டது. இது 5 முதல் 7% ஓட்டுகளை ஈர்க்கக்கூடும் என்பது கட்சிகளின் கணக்கு. விஜய் வந்ததால் உண்டான சேதாரங்களுக்கு இது ஓரளவு கை கொடுக்கும் என எதிர்பார்க்கின்றனர். அந்த வகையில் பிரதான கட்சிகளின் தலைமைகள் மட்டும் கடைசி நேர சம்பிரதாயத்திற்காக செலவு செய்யும் தொகை 5400 கோடி முதல் 7200 கோடி ரூபாயை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது.